அமைச்சர்கள் உட்பட 10 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவில் சேர உள்ளதாக தகவல். மார்ச் 4ஆம் நாள் சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் இணைப்பு நடைபெறும். பாஜகவில் சேரப்போவது அவரா இவரா என கட்சித் தலைவர்களும் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் யார் யார் பங்கேற்பார்கள் என்பதன் மூலம் பாஜகவுடன் கூட்டணி சேரும் கட்சிகள் விவரம் தெரியவரும். அதே நேரத்தில் அதே கூட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளை சேர்ந்த முதன்மையான தலைவர்கள் பலர் பாஜகவில் சேர உள்ளதாக கூறப்படுகிறது. விஜயதாரணி பாஜகவில் இணையும் முன்பே அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இணைய உள்ளதாக அண்ணாமலையும் பிற தலைவர்களும் கூறி வந்தனர். பல்லடம் அருகே மாதாப்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிற கட்சி தலைவர்கள் பாஜகவில் சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாபெரும் கூட்டத்தில் மாற்று கட்சியினரை பாஜகவில் இணைப்பது பொருத்தமாக இருக்காது என்று கூறி அத்திட்டம் தள்ளி வைக்கப்பட்டதாக பாஜகவினர் கூறி வருகின்றனர். மாற்று கட்சியினர் இணைவதாக கூறிய பாஜகவின் இந்த அறிவிப்பு வெளியான உடனே நம் கட்சியிலிருந்து சென்று விடுவார்களோ, இவர் செல்வாரோ அவர் செல்வாரோ என்றெல்லாம் தலைவர்களும் தொண்டர்களும் எண்ண தொடங்கிவிட்டனர். அதிமுகவில் ஒருபடி மேலே போய் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் தங்கள் கட்சியில் இணைவதாக கூறிவிட்டனர். மாதாப்பூரில் மாபெரும் மாநாடு நடைபெறும் நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நால்வரும் அங்கே செல்வார்களா? 3 துண்டுகளாக உடைந்து இந்த மக்களவை தேர்தலில் வாக்குகளை பெறுவதில் 3ஆம் இடத்திற்கு செல்லும் என்று கணிக்கப்படுகின்ற அதிமுகவிற்கு செல்வார்களா என்றே பலரும் வினவினர். பாஜகவில் மாற்று கட்சியினர் இணைவார்கள் என்கின்ற பேச்சு இன்னும் அடங்கவில்லை. அண்ணாமலையும் பாஜகவினரும் பேசும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகின்றனர். செய்தியாளர்களும் ஒவ்வொரு சந்திப்பிலும் அது பற்றி கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மார்ச் 4ஆம் தேதி கல்பாக்கத்தில் நடைபெறும் விழாவுக்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வருகிறார். அதே நாளில் சென்னை YMC திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் சேரும் கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளதாகவும் அப்போது கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை செய்தியாளர்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மாற்று கட்சியிலிருந்து விலகி பாஜகவுக்கு வரும் தலைவர்களும் அதே பொதுக்கூட்டத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 7 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் பாஜகவில் சேர உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் பாஜகவில் சேர உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களிடம் முன்கூட்டியே செய்தியாளர்கள் வினவும் போது அதை மறுத்து வருகின்றார்கள். பாஜகவில் சேர உள்ளதாக கூறப்படுவது குறித்து விஜயதாரணியிடம் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேட்டபோது சேர்வதற்கு ஒரு நாள் முன்பு வரை அதை மறுத்தே வந்தார். அதை கொண்டு பார்க்கும்போது சென்னை பாஜக பொதுக்கூட்டம் நடைபெறும் போதே யார் யார் அக்கட்சியில் சேர்கின்றார்கள் என்பது தெரியவரும். அதுவரை தமிழக அரசியலில் என்ன நடக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஏறிக்கொண்டே செல்லும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.